தமிழ்நாட்டை சேர்ந்த கேப்டன் எஸ் காசிநாதன் இந்தியன் ஆர்மியோட கோர்க்கா ரைஃபிள்ஸில் சர்வ் பண்ணார். மணிப்பூரில் செயல்பட்டு இருந்த கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த இந்தியன் ஆர்மி நடத்தின ஆப்ரேஷன் ஹிஃபாசத்தில் பங்கெடுத்துக்கிட்டு பல கிளர்ச்சியாளர்களை சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணினார். கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸில் ரொம்பவே திறமை வாய்ந்த சோல்ஜரான கேப்டன் காசிநாதன் அவருடைய வீரத்தாலையும் அவருடைய டெடிகேஷனாலையும் ஷௌரிய சக்ராவையும் சேனா மெடலையும் வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லெஜெண்டரி சோல்ஜரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேப்டன் எஸ் காசிநாதன் சென்னையை சேர்ந்தவர். இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். காசிநாதன் அவர்கள் ஆர்மி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஃபேமிலியிலேருந்து வராரு. கேப்டன் காசிநாதன் அவர்களுடைய அப்பா மேஜர் KS சந்தானம் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி. காசிநாதன் அவருடைய ஸ்கூலிங்கை சூளைமேடு கில் நகரில் உள்ள கேந்திரிய வித்யாலயாவில் தான் கம்ப்ளீட் பண்ணார். ஸ்கூலிங்கை முடிச்சதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அவருடைய கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணார். படிக்கிற காலத்தில் படிப்பு, விளையாட்டு, மியூசிக்னு எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கினார் காசிநாதன். மியூசிக்கில் அதிக ஆர்வம் இருந்த காசிநாதன் ஒரு சிறந்த கிட்டார் பிளேயராகவும் இருந்தார். இந்தியன் ஆர்மி பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலியிலேருந்து வரதுனால சின்ன வயசுலேருந்தே இந்தியன் ஆர்மியில் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு இருந்துச்சு. கிராஜுவேஷனை முடிச்சதும் ஆர்மியில் சேர்றதுக்கான எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு OTS சென்னையில் இணைஞ்சார். OTSனா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல். ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலுங்கிறது வேறு எதுவும் இல்லை, இப்போ இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி OTA தான் 1988 வரைக்கும் OTS அப்படிங்கிற பேரில் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ரொம்பவே டஃப்பான OTSோட ஆர்மி ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண காசிநாதன் 12 மார்ச் 1983 அன்னைக்கு 3 கோர்க்கா ரைஃபிள்ஸோடைய 4th பெட்டாலியனில் கமிஷன் ஆனார். இந்தியன் ஆர்மியில் கமிஷன் ஆனதும் உலகத்தோட ப்ரீமியர் கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸில் ஒன்றான கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் ஜங்கிள் வார்ஃபேர் ஸ்கூலில் ட்ரைனிங் அட்டன் பண்ணார் கேப்டன் காசிநாதன். இந்த இன்ஸ்டிடியூட்டில் அன்கன்வென்ஷனல் வார்ஃபேர்லையும் கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் கொரில்லா வார்ஃபேர்லையும் ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ஜூன் 1983 இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகளில் இன்சர்ஜென்சி அதிகமாக இருந்த ஏரியாவில் போஸ்ட் செய்யப்பட்டார் கேப்டன் காசிநாதன். ஆர்மியில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அவரோட உயிரை பற்றியோ அவருடைய பாதுகாப்பை பற்றியோ கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதிரடி தாக்குதல் நடத்தி பல கிளர்ச்சியாளர்களை நியூட்ரலைஸ் பண்ணி கேப்டன் காசிநாதன் அவருடைய யூனிட்டில் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற பேரை வாங்குறாரு. யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட கூட இயல்பாக பழகி அவங்கள கொஞ்ச நேரத்திலே நண்பர்களாக மாற்றிக்கிற திறமை கேப்டன் காசிநாதன் அவர்களுக்கு இருந்துச்சு. இந்த குணத்தினால அவர் போஸ்ட் ஆகியிருக்கிற இடத்துல குறுகிய காலத்திலேயே நிறைய லோக்கல் மக்களை நண்பர்களாக்கிக்கிட்டார். அதிகமான லோக்கல் மக்கள் நண்பர்களாக இருந்ததுனால கேப்டன் காசிநாதனால் ஒரு எஃபிஷியண்ட்டான இன்ஃபார்மர் நெட்வொர்க்கை அந்த பகுதியில் உருவாக்க முடிஞ்சுது. இந்த ஸ்ட்ராங்கான இன்ஃபார்மர் நெட்வொர்க் மூலமாக கிடைச்ச ரகசிய தகவல்களை வச்சு பல கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தார் கேப்டன் காசிநாதன். ஆர்மியில் சேர்ந்து சில மாதங்கள்லேயே, அதாவது நவம்பர் 1983 கேப்டன் காசிநாதன் 26 கிளர்ச்சியாளர்களை நியூட்ரலைஸ் பண்ணியிருந்தார். 2 ரைஃபிள்ஸ், 3 பிஸ்டல்ஸ், ஒரு கார்பைனையும் பலவிதமான வெடிப்பொருட்களையும் சீஸ் பண்ணியிருந்தார். குறுகிய காலத்திலேயே இவ்வளோ ஆப்ரேஷன்ஸை வெற்றிகரமாக செஞ்சு முடித்த கேப்டன் காசிநாதன் அவர்களுடைய வீரத்தையும் தலைமை பண்பையும் கடமையில் அவர் காட்டுற ஈடுபாட்டையும் அங்கீகரிக்கிற விதமாக இவருக்கு சேனா மெடல் வழங்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஹிஃபாசத்தில் பங்கெடுத்துக்கிட்டு தொடர்ந்து சிறப்பாக பல கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டு அவருடைய திறமையை தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருந்தார் கேப்டன் காசிநாதன். ஆப்ரேஷன் ஹிஃபாசத்துங்கிறது மணிப்பூரில் இன்சர்ஜென்சியை கட்டுக்குள்ளே கொண்டு வர இந்தியன் ஆர்மி நடத்தின கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் ஹிஃபாசத்தில் கலந்துக்கிட்டு ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு இருந்த கேப்டன் காசிநாதன் அவர்களுக்கு அவருடைய இன்ஃபார்மர் நெட்வொர்க் மூலமாக 18 டிசம்பர் 1985 அன்னைக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. ரொம்பவே முக்கியமான, அதே சமயம் ஆபத்தான ஒரு கிளர்ச்சியாளர் மணிப்பூரில் இருக்கிற அவாங்கூல் கிராமத்துக்கு பக்கத்தில் பதுங்கி இருக்காரு அப்படிங்கிறது தான் கேப்டன் காசிநாதன் அவர்களுக்கு கிடைச்ச அந்த ரகசிய தகவல். இந்த தகவலின் அடிப்படையில் பயங்கரவாதி பதுங்கி இருக்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்த சுற்றி வளைக்கிறாங்க கேப்டன் காசிநாதனும் அவருடைய டீமும். சுற்றி வளைக்கப்பட்டதும் அந்த கிளர்ச்சியாளர் பதட்டத்தில் நம்ம ஃபோர்ஸஸை நோக்கி கண்மூடித்தனமாக ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறார். இன்சர்ஜென்ட், அதாவது கிளர்ச்சியாளரோட இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நம்ம வீரர்கள் பதில் தாக்குதல் எதுவும் நடத்தலை. பதுங்கி இருக்கிற அந்த கிளர்ச்சியாளரை உயிரோடு பிடிக்கிற பிளானில் இருந்தார் கேப்டன் காசிநாதன். அதனால தான் கிளர்ச்சியாளர் நடத்தின அந்த தாக்குதலுக்கு நம்ம வீரர்கள் யாரும் பதில் தாக்குதல் நடத்தலை. பதுங்கியிருக்கிற அந்த இன்சர்ஜென்ட் கிளர்ச்சியாளர்களுடைய குழுவில் ரொம்பவே முக்கியமான ஒரு நபர். இந்த கிளர்ச்சியாளரை உயிரோடு பிடிக்கிறதன் மூலமாக அவர்கிட்டேருந்து பல சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் சேகரிக்க முடியும். இவர்கிட்டேருந்து கிடைக்கிற இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக கிளர்ச்சியாளர்களுடைய சதி திட்டங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் பல கிளர்ச்சியாளர்களை நம்மளுடைய பாதுகாப்பு படைகளால் தேடி கண்டுபிடிக்க முடியும். இந்த காரணங்களால் என்ன ஆனாலும் இந்த இன்சர்ஜென்ட்டை உயிரோடு பிடிக்க முடிவு பண்ணார் கேப்டன் காசிநாதன். பதுங்கி இருக்கிற இந்த இன்சர்ஜென்ட்டை உயிரோட பிடிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, ஆயுதத்தோடு இருக்கிற அந்த இன்சர்ஜென்ட்டை பிடிக்க பக்கத்தில் போகிறவங்க சுடப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மிக சிறந்த தலைமை பண்புகள் இருந்த கேப்டன் காசிநாதன் அவருடைய டீமில் இருக்கிற சக வீரர்களை ஆபத்தில் தள்ள விரும்பலை. அதனால் அவருடைய டீம்மேட்ஸ் எல்லாம் சேஃபான இடத்துல பொசிஷன் எடுத்துக்க சொல்லிவிட்டு அந்த கிளர்ச்சியாளரை பிடிக்க தனியாக முன்னேறி போகிறாரு கேப்டன் காசிநாதன். அவர் பதுங்கி இருக்கிற இடத்த நோக்கி நம்மளுடைய கேப்டன் காசிநாதன் வரதை பார்க்குற அந்த இன்சர்ஜென்ட் கண்மூடித்தனமாக நம்மளுடைய கேப்டனை நோக்கி ஃபயர் பண்ணுறாரு. இந்த ஃபயரிங்கில் ஒரு புல்லட் கேப்டன் காசிநாதனுடைய காலை தொலைச்சிக்கிட்டு போகுது.
காலில் படுகாயம் அடைஞ்சு ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கப்போ கூட தன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத கேப்டன் காசிநாதன் இன்சர்ஜென்ட் பதுங்கி இருக்கிற இடத்த பார்த்துடுறாரு. உடனடியாக அவரால் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போய் அந்த இன்சர்ஜென்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிடுறாரு. கேப்டன் காசிநாதன் இவ்வளோ வேகமாக வரதை பார்க்குற அந்த இன்சர்ஜென்ட் நம்மளுடைய கேப்டனை நோக்கி பல ஷாட்ஸாக மறுபடியும் ஃபயர் பண்ணுறாரு. படுகாயம் அடைஞ்சிருந்த நிலைமையிலையும் அவருடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி பாஞ்சு போய் அந்த இன்சர்ஜென்ட்டை பிடிச்சிடுறாரு கேப்டன் காசிநாதன். இந்த தடவை அந்த இன்சர்ஜென்ட் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் நம்மளுடைய கேப்டனை நோக்கி பல புல்லட்ஸை ஃபயர் பண்ணுறாரு. அதில் ஒரு புல்லட் கேப்டன் காசிநாதன் அவர்களுடைய தலையில் பாயுது. படுகாயம் அடைஞ்ச நிலைமையிலையும் கேப்டன் காசிநாதன் அந்த இன்சர்ஜென்ட் கையில் இருந்த ரைஃபிளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு மற்ற சோல்ஜர்ஸை நோக்கி அந்த இன்சர்ஜென்ட்டை ஃபயர் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திடுறாரு. இன்சர்ஜென்ட்டை கேப்டன் பிடிச்சதை பார்க்குற அவருடைய டீம்மேட்ஸ் கேப்டன் காசிநாதனுக்கு உதவுறதுக்காக வேகமாக வராங்க. மற்ற வீரர்கள் அவரை நோக்கி வரதை பார்க்குற இன்சர்ஜென்ட் அவருடைய ரைஃபிளை பயன்படுத்த முயற்சி செய்கிறாரு. ஆனால் கேப்டன் காசிநாதனுடைய இரும்பு பிடியை மீறி அவரால் அந்த ரைஃபிளை பயன்படுத்த முடியல. அதனால் கேப்டன் காசிநாதனோட பிடியில் இருந்த அந்த ரைஃபிளை அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறாரு அந்த இன்சர்ஜென்ட். நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அந்த இன்சர்ஜென்ட்டை பிடிக்க அவரை விரட்டிட்டு போகிறாங்க. அப்போ தான் கேப்டன் காசிநாதன் அந்த இன்சர்ஜென்ட்டை விரட்டிட்டு போகாமல் அங்கேயே படுத்திருக்கிறத பார்க்குறாங்க மற்ற வீரர்கள். பொதுவாக கேப்டன் காசிநாதன் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனில் ரொம்பவே ஆக்டிவாகவும் அக்ரெசிவாகவும் இருப்பார். இப்போது ஒரே இடத்துல அவர் படுத்திருக்கிறது அப்படிங்கிறது வழக்கத்துக்கு மாறான ஒரு செயல். இதை பார்த்ததும் ஏதோ சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்ன ஆச்சுங்கிறத பார்க்குறதுக்காக அவர் பக்கத்தில் போகிறாங்க அவருடைய டீம்மேட்ஸ். அப்போ தான் தலையில் புல்லட் பாஞ்சு படுகாயம் அடைஞ்ச கேப்டன் காசிநாதன் நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. உயிர் தியாகம் பண்ண நிலைமையிலையும் அந்த இன்சர்ஜென்ட்டோட ரைஃபிளை கேப்டன் காசிநாதன் இன்னமும் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அவருடைய சக வீரர்கள். கேப்டன் காசிநாதன் மட்டும் அவருடைய உயிரை கொடுத்து அந்த ரைஃபிளை பிடிக்காமல் இருந்திருந்தா அன்றைக்கி அந்த ஆப்ரேஷனில் ஈடுபட்ட நம்மளுடைய மற்ற வீரர்களுக்கு என்ன வேணாலும் ஆகியிருந்திருக்கலாம். இந்த ஆப்ரேஷனில் அவர் வெளிப்படுத்தின வீரத்துக்காகவும் நாட்டுக்காக அவர் செஞ்ச உச்சபட்ச தியாகத்துக்காகவும் அவரோட உயிரை பற்றி கவலைப்படாமல் அவருடைய டீம்மேட்ஸோட உயிரை காப்பாற்றி அவர் வெளிப்படுத்தின தலைமை பண்புகளுக்காகவும் கேப்டன் எஸ் காசிநாதன் அவர்களுக்கு அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற 3வது உயரிய விருதான ஷௌரிய சக்ரா வழங்கப்பட்டுச்சு. இந்திய ராணுவ வீரர்கள் நாட்டுக்காக அவங்களோட உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் செஞ்ச வெறும் 25 வயசே ஆன கேப்டன் சந்தானம் காசிநாதன் ஷௌரிய சக்ரா சேனா மெடல் அவர்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தமிழ்நாட்டோட கோவில்பட்டியில் பிறந்து அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான அசோக் சக்ராவை வாங்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து இப்போவும் நாட்டுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கர்னல் டி ஸ்ரீராம்குமார் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.